வீட்ல வர தண்ணி சுத்தமா இல்ல. 2 3 நாளா தண்ணி வராதனால ஒண்ணும் புடிச்சு வைக்கல. தண்ணி தூக்குற தங்கரதமே உன்னை தூக்கிட வரலாமா? டடடடடடடடடடடடட. என்ன புஷ்பாக்கா குடத்தெல்லாம் எடுத்துக்கின்னு எங்க போறீங்க? நான் போறது இருக்கட்டும், நீ எங்க குடத்தெல்லாம் எடுத்துக்கின்னு போற? நான் உங்க வீட்டுக்கு தான் வரேன். எங்க தெருவுல சுத்தமா தண்ணியே வரல. அதான் உங்க வீட்ல வந்து 2 குடம் புடிச்சுன்னு போலான்னு வந்து இருக்கேன். என்னடி சொல்ற சிம்ரனு? எங்க வீட்ல கூட தண்ணி வரலடி. எங்க தெருவுக்குள்ள கூட வரவே இல்ல சுத்தமா. அதான் சரி மேல் தெருவுல போய் புடிச்சுன்னு வரலான்னு பார்த்தா உங்க தெருல நீ வரலன்ற. அப்புறம் என்ன பண்றது? ஐயோ இப்ப என்னக்கா பண்றது? சுத்தமா எங்க வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. சரி இருடி, யார் வீட்டுனா தண்ணி வருதான்னு போய் பாப்போம் வா. அட அங்க பாருங்கக்கா, நாள் முடி குடத்தை எடுத்துட்டு நடந்து வரா. அவங்க வீட்லயே தண்ணி இல்ல போல. என்ன நாள் முடி, உங்க வீட்ல தண்ணி வரலையோ? எங்க வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற யார் வீட்லயும் இன்னைக்கு தண்ணி வராது. என்ன சொல்றடி? சுத்தமா எங்க வீட்ல தண்ணியே இல்ல. என்னடி வசதி, புரியுற மாதிரி சொல்லு. தண்ணி இல்லாதானே சுத்தி சுத்தி வரான். யார் வீட்லாம் வந்தா புடிச்சுக்கலான்னு பார்த்தா நீ யார் வீட்லயே வராதுன்னு சொல்ற? ஏக்கோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊர் டேங்க்ல ஏதோ பைப் உடைச்சுக்கின்னு தண்ணி எல்லாம் சுத்தமா வரவே இல்ல. ஐயோ இப்ப தண்ணி இல்லாத என்னடி பண்றது? சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாதுடி வீட்ல. என்னடி நாலு மணி தண்ணி இல்லாத நாங்களே டென்ஷன்ல கிடக்க, நீ என்ன சிரிச்சிட்டு கிடக்க? ஏக்கோ ஊருக்குள்ள தண்ணி எங்கேயுமே வரல. ஆனா நம்ம சின்ன பொண்ணு வீட்டுல மட்டும் தண்ணி நிறைய வரும். ஊருக்குள்ள எங்கேயுமே தண்ணி வரல, அப்ப சின்ன பொண்ணு வீட்ல மட்டும் எப்படி வரும்? ஏக்கோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சின்ன பொண்ணு வீட்டு தான் ஒரு கான் இருக்குது. இதுல என்னக்கா இருக்குது? 2 அடி அடிச்சா அது மட்டும் தண்ணி ஊத்திட்டு போகுது. அப்படி அடி அப்பாடா, இப்பதான் என் நெஞ்சில பாலவாத்த. தண்ணி இல்லாத நானும் என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாத குழப்பத்துல கிடந்தேன். தண்ணி இல்லாத சுத்தமா சோறு ஆகல, குழம்பு வைக்கல. சரி வாடி சிம்ரனே, போய் ஆளுக்கு 2 குடத்தை புடிச்சிட்டு வந்துருவோம். ஏக்கோ தண்ணி வாங்குறதெல்லாம் ஓகே தான், ஆனா சின்ன பொண்ணு வீட்டுல வாங்குறதா கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல ரெடி யோசிக்கிறேன். ஊருக்குள்ள தண்ணி வரல, நம்ம என்ன சும்மாவா போயிட்டு கேக்குறோம்? ஆளுக்கு 2 குடம் கேட்டா கொடுக்க மாட்டாளா என்ன? வா அங்கேயே போய் புடிச்சுக்கின்னு வருவோம். ஏக்கோ அவ நம்ம கிட்ட சும்மாவே ஓவரா பண்ணுவா. இப்ப போய் நின்னோம் அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு எப்படி தண்ணி வரும்? குடிக்கிறதுக்கு வேணா 2 கேன் தண்ணி வாங்கி போடலாம், ஆனா குளிக்கிறதுக்கு மத்த விஷயத்துக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா புஷ்பாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க நம்ம சின்ன பொண்ணு கிட்டயே போய் 2 குடம் தண்ணி வாங்கிட்டு வரலாம். சரி சரி, அப்ப நானும் வரேன். நான் தண்ணி அடிக்கிறேன். நான் தண்ணி அடிக்கிற ஸ்டைல பார்த்து தவளை கொடுத்த காணா. நான் தண்ணி தூக்குறேன். நான் தண்ணி தூக்குற ஸ்டைல பார்த்து தண்ணிய காணா. போடே, நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. பாத்தீங்களா புஷ்பாக்காவில ரத்த கொதிப்பு வந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா. ஏன்டி சிம்ரனு, அவளுக்கு பிடிச்சிருக்குது, அவ ஆடிட்டு கிடக்கா. வேணும்னா என்ன, நீயும் போய் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடு. சீ, அவ கூட நான் சேர்ந்துக்கிட்டு ஆடுறதா? அது நடக்கவே நடக்காதுக்கா, நடக்கவே நடக்காது. சின்ன பொண்ணே ஆடுறது போதும், கொஞ்சம் நிறுத்திடி. யார் அது என் ஆட்டத்தை நிறுத்தியது? அட நீங்களா? என்ன எல்லாம் கும்பலா கிளம்பி வந்துட்டீங்க? சின்ன பொண்ணே நாங்கெல்லாம் ஒன்ன பக்கத்தான் ஓடோடி வந்தோம். அட என்னடா இது, நம்ம சும்மா நின்னுங்க இருந்தாலே நம்ம மூஞ்ச வந்து பார்க்க மாட்டாங்க. இப்ப என்ன கும்பலா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாத கையில 2 குடம்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆடி மாசமா முடிஞ்சு போச்சு, இப்ப எதுவும் கூழ் ஊத்த மாட்டாங்க. அப்புறம் ஏன் குடத்தை தூக்கின்னு வந்திருக்காள்வே? அவளுங்கிட்டயே கேட்டு பாப்போம். என்னடி சின்ன பொண்ணு, நாங்க வாங்கிட்டு பேசிட்டு கிடக்கோம், நீ என்னடனா ஆளே இல்லாத அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு கிடக்க? இல்லக்கா, சும்மாவே நீங்க என்ன பார்க்க வரமாட்டீங்க. இதுல என்ன எல்லாரும் கும்பலா சேர்ந்துல வந்திருக்கீங்க, அதான் யோசிக்கேன். கையில குடத்துல வச்சிருக்கீங்க, எங்கேயாச்சும் கூழ் வாங்க போறீங்களோ? அடி நீ வேறடி, கூழு வாங்கல கீழு வாங்கல. ஊருக்குள்ள 2 3 நாளா சரியா தண்ணி வரல. அதான் உங்க வீட்டுலதான் அடிக்கிற பம்பு இருக்குல்ல, அதுல வந்து 2 குடம் புடிச்சுன்னு போலான்னு வந்திருக்கேன். அடேடா, ஓ அப்படியா விஷயம்? அதான் சும்மாவே வரமாட்டேன்னு நினைச்சேன். அப்போ ஊருக்குள்ள 2 3 நாளா தண்ணி வரல. அப்ப நம்ம வீட்டுக்கு அடிக்கானுக்கு தான் வந்திருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஒரு கடையை கூட போடல. பேசாத நம்ம தண்ணியை வித்து போட்டானே. எப்படி இந்த குடத்தை எடுத்துட்டு வந்தவங்க சும்மா குடம் எடுத்துக்கின்னு போக மாட்டாளுவ. ஒரு குடத்துக்கு 50 ரூபாய் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். என்னடி சின்ன பொண்ணு, இந்த பக்கம் நாங்க நின்னுட்டு கிடக்கோம், அந்த பக்கம் திரும்பி யார்கிட்ட பேசின்னு கிடக்க? இல்லடி வசந்தி, நீங்க தண்ணி இல்லைங்களா? அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு கிடந்தேன். நீ என்னடி பண்ண போற சின்ன பொண்ணு? ஒண்ணும் வேணாம், இந்த தண்ணி பிடிக்கிறேல அங்க ஆளுக்கு 2 குடத்தை நாங்க அடிச்சுக்கின்னு போறோம். அந்த குடத்தை கொஞ்சம் எடுடி. ஏக்கோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இப்பதான் இந்த ஊர்ல ஒரு 4 5 பேரு கட்ட வந்து இங்க தண்ணி அடிச்சுன்னு போனாங்க. ஆனா அவங்க எல்லாமே ஒரு குடத்துக்கும் 50 ரூபாய் கொடுத்துட்டு தான் எடுத்துன்னு போனாங்க. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? ஒரு குடம் தண்ணி 50 ரூபாயா? ஏக்கோ நான் தான் முன்னாடியே சொன்னல, சின்ன பொண்ணு ஒரு வில்லங்கமானவ. பாத்தேக்கா அந்த தண்ணி எங்க இருந்து வருது? அடி பம்பு அடியில இருந்து வருது. இதுக்கே ஒரு குடத்துக்கு 50 ரூபாய் கேக்குறா. ஏம்டி, ஒரு கேன் தண்ணி கடையில வாங்கினாலே ஒரு கேன் 30 ரூபான்னு விக்கிறாங்க. நீ என்னவோ ஒரு குடம் தண்ணி 50 ரூபான்னு விக்கிறியே, இது உனக்கே அநியாயமா தெரியல? அநியாயத்தெல்லாம் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியுமா? அப்பதானே உங்களை விட நானு மேல மேல போய்க்கினே இருக்க முடியும். என்னக்கா சொல்றீங்க? ஒரு குடம் தண்ணி 50 ரூபாய். வேணும்னா வாங்கிட்டு போங்க, வேணாம்னா போங்க. சின்ன பொண்ணு இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. ஊருக்குள்ள தண்ணி வரலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு என்னடனா ஒரு குடத்துக்கு 50 ரூபான்னு கேக்குற? இதுக்கு நாங்க பேசாத மினரல் தண்ணியே வாங்கிட்டு போயிருப்போம். அது என்னவோ ஒரு குடம் 30 ரூபாய் தான். ஓ பாரு, 30 ரூபாய் கொடுத்து மினரல் கேன் தண்ணி வாங்குவீங்க, 50 ரூபாய் கொடுத்து போர் தண்ணி வாங்க மாட்டீங்களா? என்னடி சின்ன பொண்ணு, அதுவும் இதுவும் ஒண்ணா? ஆமாக்கா, அதுவும் தண்ணி இதுவும் தண்ணி தானே. அது 30 ரூபான்னு விக்கிறாங்க, நான் 50 ரூபாயில விக்கிறேன். சரிங்கக்கா, வேணும்னா நானும் 30 ரூபான்னு விக்கிறேன். ஒரு குடம் தண்ணியே வாங்கிட்டு போங்க. அடியே சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஊருக்குள்ள டேங்க்ல இருக்கிற பைப்பை நீ தானே உடைச்சு விட்ட? அடியே, எந்த டேங்க்டி? நான் எந்த டேங்கையும் உடைக்கலடி. இருக்குங்கா, இவ்வளவு நாளா நல்லா வந்துட்டு தண்ணி இப்பதான் திடீர்னு வரல.
ஆமாண்டி, இதுவும் இவ வேலையா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிரியாணி தோசை அது இதுன்னு சொல்லிட்டு வித்துட்டு கிடப்பா. திடீர்னு என்னடானா இப்ப காண போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டா. பொண்ணு பொய் சொல்லாத சொல்லு, டேங்க நீ தானே உடைச்ச. அடியே அதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? அடடா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாடி, நீ ஒண்டி தான் குறைஞ்சிட்டு கிடந்த, நீயும் வந்துட்டியா? ஆமா, கையில என்ன ஓசு பைப் எடுத்துட்டு வந்துக்கிற? எல்லாம் ஒரு காரணமா தான். அடியே உம்லி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, ஒரு குடம் தண்ணி 30 ரூபான்னு விக்கிறா. என்னடி சின்ன பொண்ணு, சும்மா கிடக்குற தண்ணியே 2 குடம் அடிச்சு போலான்னு வந்தா, நீ என்ன 30-40 வித்துட்டு கிடக்க? வாடி, என் வெத்தலை குண்டு வடகாரி, இந்த தண்ணி என்ன சும்மாவா கிடக்குது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிற பம்பு போர் எடுத்தாந்து போட்டு வச்சா நீ என்னடான்னா சும்மா கிடக்குதுல்ல சொல்ற? சரிடி சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட வளன்னு பேசல. எனக்கு 2 குடம் தண்ணி வேணும், எம்புட்டு ஆகுதுன்னு சொல்லு. அப்படி வா வழிக்கு. உம்லி, நீ மட்டும் தாண்டி என் வழிக்கு வந்திருக்க. இங்க பாரு உம்லி, ஒரு குடம் 50 ரூபான்னு சொன்னேன், யாரும் வாங்காதனால 30 ரூபான்னு குறைச்சு சொன்னேன். சரி, நீயாவே வந்து வாங்கறதுனால உனக்கு 20 ரூபாய்க்கு ஒரு குடம் தரேன். 2 குடம் புடிச்சுக்கின்னு 40 ரூபாய் கொடுத்துட்டு போ. அதுவும் சரிதான், அதுக்கு என்னடி கொடுத்துட்டா போச்சு. ஏக்கோ, இவ எனக்கா ஒரு குடம் 50 ரூபான்னு வித்தா, அதுக்கப்புறமா 30 ரூபான்னு சொன்னா இப்ப 20 ரூபான்னு சொல்றா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அடியே சிம்ரன், நம்ம எப்படியா இருந்தாலும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும்னு ஆயிப்போச்சு. இவகிட்ட வாங்கினானே கேன்காரங்கிட்ட வாங்கினானே ரெண்டும் தண்ணி தானே, நம்ம இதையே வாங்கிக்கலாம். அதை விட இது 10 ரூபாய் கம்மியா தானே இருக்கு. எக்கோ, 10 ரூபாய் கம்மியா இருந்தாலும் மினரல் தண்ணி தான் டேஸ்டா இருக்கும். இது உப்பு தண்ணி, நல்லாவே இருக்காது போங்க. அடியே நாலு முடியே, இதுவும் மினரல் தண்ணி தாண்டி. நீ வேணா குடிச்சு பாரு, எப்படி இருக்குதுன்னு உனக்கே தெரியும். அதே பெரிய சின்ன பொண்ணு, கேன்ல விக்கிறதா மினரல் தண்ணி. இந்த மாதிரி அடிப்பம்புல இருக்கிறதுலாம் உப்பு தண்ணி தான், அது ஒண்ணும் மினரல் தண்ணி கிடையாது. அடியே, நான் போய் சொன்னா நீ வேணா ஒரு அடி வந்து அடிச்சிட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீயே சொல்லு. ஓ அப்படியாடி சின்ன பொண்ணு, நீ வச்சுக்கிறது மினரல் தண்ணி அடி. யார் சொன்னது நான் வச்சுக்கிறது மினரல் வாட்டர்னு? நான் தான் ஒரு பாக்கெட் பீச்சிங் பவுடர் எடுத்து கலந்து விட்டுக்கிறேன். என்ன உம்லி, தண்ணி வேணும்னா குடத்தையே காணா? யாரு சின்ன பொண்ணு இந்த காலத்துல குடத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு போறது? அதான் ஓஸ் எடுத்துட்டு வந்திருக்கல, இத போட்டு விட்டா வீட்டுல 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். எம்மாடியோ, உங்க வீடு என்னமோ அந்த மூலையில இருக்குது, இங்க இருந்து எப்படி ஓஸ் போட்டு பிடிப்பீங்க? சின்ன பொண்ணு, நீ அதை பத்தி கவலைப்படாத. நல்லா நான் பெரிய ஓசா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து எங்க வீட்டுக்கு நல்லா லாங் பத்தும். ஆஹா, எனக்கு என்னமோ சரி பண்ற மாதிரி இல்ல. நீங்க இங்க இருந்து அங்க போட்டு 2 குடம் பிடிக்கிறீங்கன்னு நான் எப்போ பாத்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாத நீங்க அங்க 2 குடம் பிடிப்பீங்க, ஆனா இங்க 50 மீட்டருக்கு ஓஸ் இல்ல கிடக்குது. இது உள்ளே 4-5 குடம் தண்ணி இருக்கும்ல. அத ஆட்டிய போட்டுதான் இந்த பிளானே போட்டேன். என்னடி சின்ன பொண்ணு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இத்தனை பேர் இருந்தோம், நான் தானே உன்கிட்ட தண்ணி வாங்க வந்தேன். ஆஹா எக்கோ, இந்த ஓஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நானே 2 குடம் தண்ணி தூக்காந்து வீட்டுல வைக்கேன். அதெல்லாம் வேணாண்டி சின்ன பொண்ணு, நான் ஓசை போட்டே புடிச்சிட்டு போறேன். என்ன புஷ்பாக்கா, உம்லி சொல்றதெல்லாம் சரி வராது. என்னடி உம்லி, இது மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி சொல்லு? எக்கோ, நான் ஓசு போட்டு தான் புடிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஓசு போட்டு புடிச்சுக்கோங்க. ஏண்டி ஓஸ் போட்டு புடிச்சா 4-5 குடம் தண்ணி பைப்ல எல்லாம் கிடக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டதோ 2 குடம் தண்ணி, 2 குடத்துக்கு மட்டும்தான் காசு கொடுப்பேன். சின்ன பொண்ணு, அப்படின்னா நானும் ஓசை போட்டே புடிச்சுக்கிறேன். எனக்கு 2 குடம் வேணும்டி. ஐயோ சிம்ரன், ஓஸ்ல எல்லாம் கிடையாது, குடத்துல தான் புடிச்சுக்கணும். என்னடி சின்ன பொண்ணு, ஓசை நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ உம்லி, நீ ஓசே போட வேணாம். உனக்கு 2 குடம் தானே, நானே தூக்காந்து வைக்கிறேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஓசு? இந்த ஓசை தூக்கின்னு சுத்தறத விட நீ 2 குடத்தையே தூக்கின்னு சுத்தலாம். அதெல்லாம் ஏன் கஷ்டம், உனக்கு எதுக்கு? தண்ணி ஏன் தண்ணிக்கா நிறைய வேஸ்டா போயிடுமே. அதெல்லாம் ஒன்னும் வேஸ்டா போவாதுடி. தெருவுல ஒரு சொட்டு தண்ணி ஊத்தாம நான் பைப்பை நல்லா என் வீட்டு பக்கமா திருப்பி விட்டுக்குவேன். ஓஹோ, காண இப்படி திருப்பி விட்டா அதுல 2 குடம் கிடைக்குமேன்னு பாக்குறீங்களா? என்ன உம்லி, ஒரு ராஜதந்திரங்கள்லாம் வீணா போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வீணா போகல, நீ உன் வாயே மூடு. என்னடி சின்ன பொண்ணு, ஓசு போட விடுவியா விட மாட்டியா? நான் ஓசு போடலாம் விட மாட்டேன் விம்லி. நீ குடத்தை எடுத்தாந்து வேணா 2 குடம் அடிச்சுன்னு போ, ஆனா ஓசு எல்லாம் போட விடவே மாட்டேன். அப்படியா? புஷ்பாக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி விஷயம், என்ன விஷயம்? புஷ்பாக்கோ, ஒரு குடம் இவ 20 ரூபான்னு விக்கிறா தண்ணி. இவகிட்ட வாங்குறதோட அந்த தெருவுல இருக்கிற முனியம்மாக்கா வீட்டுல ஒரு குடம் 5 ரூபான்னு தான் விக்கிறாங்க. வாங்கக்கா, அங்க போய் வாங்கிட்டு வருவோம். என்ன இவ இவ்ளோ பெரிய பெட்ட தூக்கி போடுறா? என்னடி சொல்ற, 5 ரூபாய்க்கா குடுக்குறாங்க? ஆமாக்கா, இங்க வருது இல்ல இந்த சின்ன பொண்ணு வீட்டு கான் தண்ணி, இது நல்லாவே இல்ல, நிறைய கருப்பாம்பூச்சி. ஒரு நாள் நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து குடிக்கலான்னு பார்த்தா ஊறப்பட்ட கருப்பாம்பூச்சி. என்னடி சொல்ற, கருப்பாம்பூச்சா? ஐயோ புஷ்பாக்கா, இவ பொய் சொல்றா. இவ ஏதோ சதி பண்றா. நான் விக்கிறதுனால அவளுக்கு ஓஸ் போடாத விட்டதுனாலதான் இவ ஏதோ சதி பண்றா. தயவு செஞ்சு அவ சொல்றத நம்பாதீங்க, இது நல்ல தண்ணி. எக்கோ, காலையில இங்க வந்து சுந்தரி அக்கா 2 குடம் தண்ணி அடிச்சுன்னு போய்க்கிறாங்க. அதை எடுத்துட்டு போய் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாருக்கும் பேதி வாந்தின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தவங்க. எதுக்கடி வண்டியே பொய் சொல்ற? எக்கோ, இவ சொல்றது எல்லாமே பொய். இவ சொல்றதை யாருமே நம்பாதீங்க. இங்க வாங்க, இந்த குடத்துல கிடக்குற தண்ணியை கூட நீங்க குடிச்சு பாருங்க. எக்கோ, எல்லாமே போய் அந்த தண்ணியை மட்டும் நீங்க போய் குடிச்சீங்க, அதோட நீங்க வாந்தி பேதி எடுத்து தான் சாவணும். அடியே, இந்த கெட்டு போன தண்ணியை தான் நீ 20-30ன்னு காசு கொடுத்து வித்துட்டு கிடைக்கியா? நல்ல வேலை, இந்த உம்லி மட்டும் வரல. அதோட இந்த தண்ணியை வாங்கி போய் நம்மளும் வாந்தி பேதி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் போய் கிடப்போம். அடிப்பாவி, உனக்கு ஏண்டி என் மேல இந்த காண்டு? நான் எங்கன்னா பிசினஸ் போட்டு வித்துட்டு கிடப்பேன், இப்படி வந்து கெடுத்துட்டியே.
எனக்கே தண்ணி தர மாட்டேன்னு சொன்னல, அதான் வச்சேன் பாரு ஆப்பு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மக்களே, வேற எந்த மாதிரி ஸ்டோரி போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறோம். உங்களோட பேரு ஊரெல்லாம் சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சொல்லலாம். பாய்.